ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்ஐசி ராஜா பேசுறேன். எல்ஐசியோட யுவா டெர்ம் பிளான் நம்பர் 875 புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. எல்ஐசிலேருந்து யுவா டெர்ம் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு எல்ஐசிக்கான டெர்ம் இன்சூரன்ஸ் பிளான் இது. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோல குறிப்பா ஏஜென்ட்ஸுக்கு புரியற மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் என்ன, இந்த பாலிசில என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்கு அப்படிங்கிறத பத்தி குறிப்பா பார்க்க போறோம். நீங்க எல்ஐசி பாலிசி ஹோல்டரா இருந்தா, நீங்க கஸ்டமரா இருந்தா, இல்ல நீங்க எல்ஐசில பாலிசி எடுக்க போறேன், இல்ல ஏற்கனவே எல்ஐசில பாலிசி வச்சிருக்கேன், நான் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் பிளான பத்தி தெரிஞ்சுக்கணும், யுவா டேர்ம் பிளான பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் இந்த வீடியோவை பாருங்க. ஆனா உங்களுக்கெல்லாம் புரியிற மாதிரி எவ்வளவு பணம் கட்டினா எவ்வளவு கவரேஜ் இருக்கு, எவ்வளவு நாள் பணம் கட்டணும், என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத இன்னொரு வீடியோல ஒரு 2, 3 நாள் கழிச்சு நான் சொல்றேன் எல்ஐசி கஸ்டமர்ஸ்க்கு. பட் இந்த வீடியோ எல்லாருமே பார்க்கலாம். ஆனா ஏஜென்ட்ஸ்க்கு குறிப்பா நல்லா புரியற மாரி நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோல. ஓகே. தொடர்ந்து இந்த வீடியோவ பாருங்க. எல்ஐசியோட யுவா டெர்ம் பிளான்னு பேரு. புதுசா எல்ஐசி இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இது 18 வயசுல இருந்து 45 வயசு இருக்கிற இளைஞர்களுக்கு, யூத் பெர்சன்ஸ்க்கு டெர்ம் இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கிற மாரி ஒரு நல்ல டெர்ம் பிளான். நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய பிளான், நெறைய கவரேஜ் இருக்கக்கூடிய பிளான், நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கக்கூடிய பிளான், நல்ல பிரீமியம், லோ பிரீமியம் ரேட்ல எல்ஐசி குடுத்திருக்காங்க. எல்ஐசியோட யுவா டெர்ம் பிளான். ஓகே. இந்த பிளான பத்தி பார்க்கணும் அப்டின்னா, இது வந்து ஒரு நான் பார்ட்டிசிபேட்டிங் பிளான் அப்டின்னா, எல்ஐசியோட லாப நஷ்டங்களுக்கு அப்பாற்பட்ட பிளான் அப்டின்னு நம்ம சொல்லலாம். இந்த பிளான்ல நான் லிங்க்டு பிளான் அப்படின்னு சொல்றாங்க எல்ஐசி. அப்படின்னா என்னன்னா, ஷேர் மார்க்கெட் இல்லாத பிளான் அப்படிங்கிற மாரி நாம புரிஞ்சுக்கலாம். அதாவது பங்கு சந்தை வர்த்தகம் சாராத திட்டம் அப்படிங்கிற மாரி நாம புரிஞ்சுக்கலாம். நான் லிங்க்டு பிளான். அப்புறம் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான். நான் சொன்ன மாரி இது ஒரு டெர்ம் பிளான். இண்டிவிஜுவல், அதாவது ஒரு தனி நபருக்கு எடுக்கக்கூடிய காப்பீட்டு திட்டம் அப்படிங்கிற மாரி நீங்க புரிஞ்சுக்கணும். அப்புறம் பியூர் ரிஸ்க் கவர் பிளான். அதாவது பியூர் ரிஸ்க் பிளான் அப்படின்னா, நான் சொன்ன மாரி இது ஒரு பியூர் டெர்ம் இன்சூரன்ஸ் பிளான் இளைஞர்களுக்காக. ஸோ இந்த வீடியோல நான் வந்து டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். ஏஜென்ட்ஸ் ஈஸியா புரிஞ்சுக்கலாம். மத்தவங்களும் இந்த வீடியோவ பாருங்க. ஆனா மத்தவங்களுக்கு எவ்வளவு பணம் கட்டினா எவ்வளவு வரும் அப்படிங்கிறத சொல்றதுக்கு இன்னொரு வீடியோ நான் போடப் போறேன். ஓகே. இப்போ இந்த பாலிசி பொறுத்தவரைக்கும் இந்த பாலிசியோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு 18 வயசுல இருந்து 45 வயசு இருக்கிற இளைஞர்களுக்கான பிளான் இது. வெரி அட்ராக்டிவ், லோ பிரீமியம் ரேட்ஸ்ல வரக்கூடிய பிளான். அதாவது நம்ம கம்பேரிட்டிவா பார்த்தோம்னா, இந்த பாலிசியில இருக்கக்கூடிய பிரீமியம் ரேட், பியூர் டெர்ம் இன்சூரன்ஸ்க்கான பிரீமியம் ரேட், இது வந்து மத்த பாலிசிகள் இல்ல மத்த கம்பெனிகள கம்பேர் பண்ணும்போதே குறைவா இருக்குன்னு சொல்லலாம். நல்ல அட்ராக்டிவா குடுத்திருக்காங்க. எக்ஸாம்பிள்க்கு 20 வயசு இருக்கிறவரு 20 வருஷத்துக்கு ரூ. 50,00,000 கவரேஜ்ல இந்த பாலிசி எடுத்தாருன்னா, அவருக்கு பிரீமியம் பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு 4,550. அப்புறம் ஒரு ஹால்ஃப் இயர்லிக்கு ரூ. 2,250 அளவுக்கு பிரீமியம் இருக்கக்கூடிய பாலிசி. ஸோ இந்த மாதிரி நெறைய பிரீமியம் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நெறைய கவரேஜ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நெறைய சம் அஷ்யூர்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இத பத்திலாம் டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகே. நான் சொன்ன மாரி வெரி அட்ராக்டிவ், லோ பிரீமியம் ரேட்ல இருந்து வரக்கூடிய யுவா டெர்ம் பாலிசி. ஓகே. ஸோ இந்த பாலிசில என்னென்ன யூனிக் செல்லிங் பாயிண்ட், என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்கு அப்டின்னா, டியர் ஃபிரெண்ட்ஸ், இந்த பாலிசி நான் சொன்ன மாரி யூத்துக்கு, இளைஞர்களுக்கு ஸ்பெஷலா டிசைன் பண்ண பாலிசி மாரி எல்ஐசி குடுத்துருக்காங்க. இந்த பாலிசில லெவல் சம் அஷ்யூர்ட், அதாவது ஃபிக்ஸடா ஒரு சம் அஷ்யூர்ட் ரூ. 50,00,000 சம் அஷ்யூர்ட், ரூ. 1,00,00,000 சம் அஷ்யூர்ட், ரூ. 2,00,00,000 சம் அஷ்யூர்ட் அப்படிங்கிற மாரி ஃபிக்ஸடா ஒரு சம் அஷ்யூர்ட் எடுத்துட்டு, த்ரூ அவுட் த பாலிசி டெர்ம் அதே சம் அஷ்யூர்ட் இருக்கிற மாரியும் எடுத்துக்கலாம். இல்லன்னா இன்கிரீசிங் சம் அஷ்யூர்ட், சார் வருஷம் ஆக ஆக எனக்கு வந்து இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து அதிகமா வேணும், அந்த மாதிரி ஒரு பாலிசி வேணும் அப்படின்னா, அந்த மாரி இன்சூரன்ஸ் இன்கிரீசிங் சம் அஷ்யூர்ட்லயும் இந்த பாலிசி எடுத்துக்கலாம். ஸோ 2 ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க. அது இல்லாம இந்த பாலிசில ஹை சம் அஷ்யூர்ட் ரிபேட்ஸ் உண்டு. அப்போ சம் அஷ்யூர்ட் அதிகமாக அதிகமாக பிரீமியம்ல ரிபேட் உண்டு இந்த பாலிசில. ரொம்ப அருமையான பாலிசி இது. இப்போ இதுல எக்ஸாம்பிள்க்கு ரூ. 5,00,00,000 சம் அஷ்யூர்ட்ல பாலிசி எடுத்தீங்க அப்படின்னா, அதுக்கு 40% வரைக்கும் பிரீமியம்ல ரிபேட் குடுக்குறாங்க எல்ஐசி. இந்த பாலிசில 2 கேட்டகரியில பிரீமியம் ரேட்ஸ் எடுத்துக்கலாம். ஒண்ணு ஸ்மோக்கிங் ஸ்மோக்கிங் பெர்சனுக்கு எடுத்துக்கலாம். இல்லைன்னா நான் ஸ்மோக்கரா இருந்ததுன்னா உங்களுக்கு பிரீமியம் குறைவு. நான் ஸ்மோக்கர் ரேட்ஸ் சப்ஜெக்ட் டூ யூரினரி கோட்டினைன் டெஸ்ட். ஸோ நான் ஸ்மோக்கருக்கு தனி பிரீமியம், ஸ்மோக்கருக்கு தனி பிரீமியம். யார் வேணாலும் பாலிசி எடுத்துக்கலாம்.
பிரீமியம் ரிபேட். ஸோ ஃபீமேல் லைஃப்ஸ்க்கு பிரீமியம்ல கொஞ்சம் டிஸ்கவுண்ட் இருக்குங்கிற மாரி எல்ஐசி சொல்லியிருக்காங்க இந்த பாலிசியில. ஸோ எவ்வளவு டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் 2, 3 நாள் வெயிட் பண்ணோம்னா நமக்கு டீட்டெயிலா தெரிஞ்சிரும். ஓகே. ஸோ இந்த பாலிசியில வெரி ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ். பேமெண்ட் ஆப்ஷன்ஸ பொறுத்தவரைக்கும் இயர்லி பிரீமியம் கட்டிக்கலாம், ஹால்ஃப் இயர்லில கட்டிக்கலாம். அது இல்லாம இதுல வந்து ரெகுலர் பிரீமியமாவும் கட்டிக்கலாம். நீங்க லிமிட்டெட் பிரீமியம் சார் 40 வருஷம் கவரேஜ் இருக்கிற மாரி டெர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துட்டு 10 வருஷம் மட்டும் பணம் கட்டுற மாரி எடுக்கறக்கும் இந்த பாலிசியில ஆப்ஷன் உண்டு. 15 வருஷம் பணம் கட்டுற மாதிரியும் ஆப்ஷன் உண்டு. ஸோ அதாவது ரொம்ப நாள் கவரேஜ் இருக்கிற மாரி பாலிசி எடுத்துக்கிட்டா கூட, நீங்க பிரீமியம் கட்டக்கூடிய ஆண்டுகள நீங்க குறைச்சுக்கலாம். இல்ல ஃபுல்லா பிரீமியம் கட்டுற மாதிரியும் எடுத்துக்கலாம். அதுக்கு அதுக்கு தகுந்த மாரி பிரீமியம் மாறும். அது இல்லாம சிங்கிள் பிரீமியம் ஆப்ஷனும் இந்த பாலிசியில உண்டு. ஸோ நெறைய ஃப்ளெக்சிபிலிட்டீஸ் நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கக்கூடிய பாலிசின்னே சொல்லுவோம். ஓகே. இதோட பேசிக்கான பாராமீட்டர்ஸ் என்னென்ன அப்டின்னா, மினிமம் ஏஜ் அட் என்ட்ரி 18 வயசுன்னு எல்ஐசி சொல்றாங்க. மேக்ஸிமம் ஏஜ் வந்து இந்த பாலிசில 45 வயசு. ஸோ 18 வயசுலேருந்து 45 வயசு இருக்கிற இளைஞர்கள் இந்த பாலிசிய எடுத்துக்கலாம். மினிமம் ஏஜ் அட் மெச்சூரிட்டி, மேக்ஸிமம் ஏஜ் அட் மெச்சூரிட்டின்னு 33 வயசு, 75 வயசுன்னு குடுத்துருக்காங்க. அத பத்தி டீட்டெயிலா நம்ம வந்து இன்னொரு வீடியோல பார்க்கலாம். ஓகே. மினிமம் ஏஜ் நீங்க புரிஞ்சுக்கக்கூடியது 18 வயசுலேருந்து 45 வயசு இருக்கிறவங்க வரைக்கும் எடுத்துக்கலாம். ஓகே. இந்த பாலிசில டெர்ம பொறுத்தவரைக்கும் 15 வருஷம் டெர்ம்லேருந்து 40 வருஷம் டெர்ம் வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ 15 வருஷம் கவரேஜ் இருக்கிற மாரி எடுத்துக்கலாம். 16 வருஷம் கவரேஜ் இருக்கிற மாரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 40 வருஷம் வரைக்கும் டெர்ம் இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கிற மாதிரி இந்த யுவா டெர்ம் பிளான் இருக்கு. ஓகே. இதுல பேசிக் சம் அஷ்யூர்ட் மினிமம் வந்து ரூ. 50,00,000 சம் அஷ்யூர்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட்டிங். ரூ. 50,00,000 சம் அஷ்யூர்ட்ல இருந்து நம்ம வந்து இன்கிரீஸ் பண்ணிட்டு எவ்வளோ கவரேஜ் வேணாலும் எடுத்துக்கலாம். ரூ. 1,00,00,000 சம் அஷ்யூர்ட், ரூ. 2,00,00,000 சம் அஷ்யூர்ட் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதுல மேக்ஸிமம் சம் அஷ்யூர்ட் 5,00,00,000ன்னு குடுத்துருக்காங்க. ஆனா எல்ஐசி என்ன சொல்றாங்கன்னா, இத விட அதிகமா கூட எடுத்துக்கலாம். ஆனா எல்ஐசி அத பார்த்துட்டு உங்களுக்கு குடுக்கலாமா, வேண்டாமா அப்படின்னு எல்ஐசி முடிவு பண்ணும். ஓகே. ஸோ மினிமம் ரூ. 50,00,000 சம் அஷ்யூர்ட்ல இருந்து நீங்க எவ்வளோ வேணாலும் சம் அஷ்யூர்ட்ல பாலிசி எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் ரூ. 5,00,00,000 அப்படிங்கிற மாரி எல்ஐசி சொல்லியிருக்காங்க. ஓகே. இதுல மினிமம் பிரீமியம் ரெகுலர் பிரீமியமாக இருந்தாலும் சரி, லிமிட்டெட் பிரீமியமா இருந்தாலும் சரி, ஒரு வருஷத்துக்கு ரூ. 3,000 இல்ல ஹால்ஃப் இயர்லிக்கு ரூ. 3,000 கட்டுற மாரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி சிங்கிள் பிரீமியமாக இருந்தால் மினிமம் பிரீமியம் ரூ. 30,000ல பாலிசி எடுக்கணும். ஓகே. பிரீமியம் பேமெண்ட் மோடு சிங்கிள் பிரீமியமாவும் எடுக்கலாம், ஹால்ஃப் இயர்லியாகவும் எடுக்கலாம், இல்ல இயர்லி பிரீமியமாவும் எடுக்கலாம். அதுலயும் லிமிட்டெட் பிரீமியம் இருக்கு, ரெகுலர் பிரீமியம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே. பிரீமியம் மோட பொறுத்தவரைக்கும். ஸோ 18 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் பாலிசி எடுத்துக்கலாம். ரூ. 50,00,000 மினிமம் சம் அஷ்யூர்டு, ரூ. 3,000 மினிமம் பிரீமியம், ரூ. 30,000 மினிமம் சிங்கிள் பிரீமியம், அப்புறம் சிங்கிள் இயர்லி ஹால்ஃப் இயர்லி அந்த மாதிரி பிரீமியம் மோட்ல எடுத்துக்கலாம். ஓகே. இந்த பாலிசிய பொறுத்தவரைக்கும் ரெகுலர் பிரீமியம் பேமெண்ட்ல 15 வருஷத்துலேருந்து 40 வருஷம் வரைக்கும் டெர்ம் இருக்கிற மாரி எடுத்துக்கலாம். இதுவே லிமிட்டெட் பிரீமியம்ல எடுத்தீங்கனாலும் 10 வருஷம் லிமிட்டெட் பிரீமியம் பே பண்ற மாரி. 10 வருஷம் மட்டும் நான் பணம் கட்டுவேன் சார். எனக்கு கவரேஜ் எவ்வளோ நாளைக்கு குடுப்பீங்க? அப்படின்னா 15 வருஷத்துக்கு கவரேஜ் குடுப்போம். எல்ஐசி. இது 16 வருஷம் கவரேஜ் குடுப்போம். இந்த மாரி 15 வருஷத்துலருந்து 40 வருஷம் வரைக்கும் கவரேஜ் இருக்கிற மாரி எடுத்துக்கலாம். 10 வருஷம் பணம் கட்டினா போதும். அதே மாதிரி லிமிட்டெட் பிரீமியம்ல 15 வருஷம் பணம் கட்டுற மாரி நீங்க பாலிசி எடுத்துக்கிட்டீங்கன்னா, 20 வருஷத்துலருந்து 40 வருஷம் வரைக்கும் கவரேஜ் இருக்கிற மாரி எடுத்துக்கலாம். அதுவே ரெகுலர் பிரீமியம் எடுத்தீங்கன்னா, ஃபுல் பிரீமியம் டெர்முக்கும், ஃபுல் டெர்ம் கவரேஜுக்கும் நீங்க பணம் கட்டுற மாரி இருக்கும். சிங்கிள் பிரீமியமா எடுத்தீங்கன்னா, 15 வருஷத்துலருந்து 40 வருஷம் வரைக்கும் கவரேஜ் இருக்கிற மாரி எடுத்துக்கலாம். ஓகே. இந்த பாலிசியில நான் சொன்ன மாரி மினிமம் பேசிக் சம் அஷ்யூர்ட் 50,00,000 மேக்ஸிமம் சம் அஷ்யூர்ட் வந்து ரூ. 5,00,00,000. அப்புறம் எல்ஐசி வந்து ஸ்பெஷலா அத வந்து அடிஷனலா வேணும்னா எடுத்துக்கலாங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஓகே. இதுல வந்து எவ்வளோ மினிமம் ரூ. 50,00,000ன்னு சொல்லிட்டோம் இல்லையா? இத விட அதிகமா எவ்வளோ எடுக்கலாம் அப்டின்னா, அதுக்கும் எல்ஐசி சில வரைமுறைகள சொல்லியிருக்காங்க. 50,00,000லேருந்து ரூ. 75,00,000 சம் அஷ்யூர்டுக்குள்ள இருந்தால் மல்டிபிள்ஸ் ஆஃப் 1,00,000ல வந்து இந்த சம் அஷ்யூர்ட வந்து நம்ம இன்கிரீஸ் பண்ணி பாலிசி எடுத்துக்கலாம். அதே மாரி 75,00,000க்கு மேல போச்சுன்னா, 25,00,000ல தான் மல்டிபிள்ஸ்ல நம்ம பாலிசி எடுக்க முடியும். அதாவது 75,00,000க்கு எடுக்கலாம். அப்புறம் ரூ. 1,00,00,000 சம் அஷ்யூர்டுக்கு பாலிசி எடுக்கலாம். அப்புறம் 1,25,00,000 1.25 லாக்ஸ்க்கு 1.25 குரோர்ஸ்க்கு பாலிசி எடுக்கலாம். அந்த மாரி ரூ. 25,00,000 மாரி இன்கிரீஸ் பண்ணிட்டு போகலாம். அதுக்கப்புறம் 1,50,00,000க்கு மேல 1.5 குரோர்ஸ்ல இருந்து ரூ. 4,00,00,000 வரைக்கும் சம் அஷ்யூர்ட் இருக்கிற மாரி எடுத்தீங்கன்னா, அந்த ரேஞ்ச்ல எடுத்தீங்கன்னா, எவ்வளவு மல்டிபிள்ஸ்ல இன்கிரீஸ் பண்ணிக்கலாம்னா, ரூ. 50,00,000 சம் அஷ்யூர்டு,
அளவுக்கு நம்ம மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். 1,50,00,000, 2,00,00,000, 2,50,00,000, 3,50,00,000 அந்த மாரி எடுத்துக்கலாம். ஓகே. அடுத்தது 4,00,00,000க்கு மேல போச்சுன்னா, ஒரு கோடியா தான் இன்கிரீஸ் பண்ண முடியும். அதாவது 4,00,00,000 அதுக்கு அடுத்தது 4,50,00,000க்கு கவரேஜ் எடுக்க முடியாது. 5,00,00,000க்கு எடுக்கலாம், 6,00,00,000க்கு எடுக்கலாம். அந்த மாதிரி இன்கிரீஸ் பண்ணிட்டு போலாம். ஓகே. அடுத்தது இதுல டெத் பெனிஃபிட் இந்த டெர்ம் இன்சூரன்ஸ் பிளான்னு நம்ம சொல்லிட்டோம். டெத் பெனிஃபிட் எவ்வளோ சார்? எப்படி சார்? அப்படின்னா, இந்த இந்த பாலிசிய பொறுத்தவரைக்கும் சம் அஷ்யூர்ட் ஆன் டெத் அப்படிங்கிறது ரெகுலர் பிரீமியம்லயும், லிமிட்டட் பிரீமியம்லயும் ஹையஸ்ட் ஆஃப் 3 ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க. இந்த 3ல ஏதோ ஒண்ணு. எது பெருசோ, எந்த அமௌண்ட் பெருசா இருக்கோ அது குடுப்பாங்க. அப்ப 7 டைம்ஸ் ஆஃப் ஆனுவலைஸ்டு பிரீமியம். அப்படி இல்லைன்னா 105% ஆஃப் டோட்டல் பிரீமியம் பெய்ட் அப் டு தி டேட் ஆஃப் டெத். அப்படி இல்லைன்னா அப்சல்யூட் அமௌண்ட் டு பி அஷ்யூர்ட். இந்த அப்சல்யூட் அமௌண்ட்ங்கிறத நான் என்னங்கிறத நான் சொல்றேன். ஸோ அப்சல்யூட் அமௌண்ட் டு பி அஷ்யூர்டு. அதுவும் அந்த 3ல எது அதிகமோ அத குடுக்குறாங்க. ஸோ இந்த அப்சல்யூட் அமௌண்ட் டு பி அஷ்யூர்ட் அப்டின்னா என்னன்னா, அதுக்கும் எல்ஐசி டெஃபினிஷன் சொல்றாங்க. ஒண்ணு ஆப்ஷன் 1 அதாவது லெவல் சம் அஷ்யூர்ட்ல சேம் சம் அஷ்யூர்டா இருந்ததுன்னா, பேசிக் சம் அஷ்யூர்ட் அப்படியே கிடைக்கும். ஓகே. அப்படி இல்ல ஆப்ஷன் 2ல இன்கிரீசிங் சம் அஷ்யூர்டா இருந்ததுன்னா, இதுல ஃபர்ஸ்ட் 5 வருஷத்துக்கு நம்ம எவ்வளவு சம் அஷ்யூர்ட் எடுத்துக்கிறோமோ அந்த அளவு கவரேஜ் கிடைக்கும். 6வது வருஷத்திலிருந்து வருஷா வருஷம் 10% 10% சம் அஷ்யூர்ட் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே போகும் 15வது வருஷம் வரைக்கும். அப்போ அது மட்டும் இல்லாம அந்த சம் அஷ்யூர்ட் டபுள் ஆகுற வரைக்கும் இன்கிரீஸ் ஆயிட்டு போகும். உதாரணத்துக்கு ரூ. 1,00,00,000 சம் அஷ்யூர்ட்ல பாலிசி எடுத்தாருன்னா, ஃபர்ஸ்ட் 5 வருஷத்துக்கு அவரு கவரேஜ் 1,00,00,000 தான் இருக்கும். ஆனால் இன்கிரீசிங் சம் அஷ்யூர்ட்ல 6வது வருஷத்துல 1,10,00,000 1.1 crore. அதுக்கப்புறம் 6th இயர் சாரி 7வது வருஷத்துல 7th இயர்ல 1.2 crores 1,20,00,000 கவரேஜ் இருக்கும். அந்த மாதிரி இன்கிரீஸ் ஆயிட்டே போகும். 15வது வருஷம் வரும்போது அந்த கவரேஜ் பார்த்தீங்கன்னா 2,00,00,000 இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த சம் அஷ்யூர்ட் 1,00,00,000லிருந்து டபுள் அப்படியே 2,00,00,000 அளவுக்கு வந்துரும். அதுக்கு மேல எதுவும் இன்கிரீஸ் ஆகாது. அப்படிங்கிற மாரி எல்ஐசி சொல்றாங்க. ஸோ அப்போ இந்த அப்சல்யூட் சம் அஷ்யூர்ட் பெருசா இருந்ததுன்னா அத குடுத்துருவாங்க. டெத் ஆனதுக்கு அப்புறம். அப்படி இல்லன்னா 105% ஆஃப் டோட்டல் பிரீமியம். அப்படி இல்லன்னா 7 டைம்ஸ் ஆஃப் ஆனுவல் பிரீமியம். இந்த 3ல எது அதிகமோ அத எல்ஐசி கஸ்டமரோட குடும்பத்தினர்களுக்கு குடுக்குறாங்க டெர்ம் கவரேஜா. ஓகே. இந்த இன்கிரீசிங் சம் அஷ்யூர்ட்க்கு ஒரு எக்ஸாம்பிள் மாரி நான் இதுல போட்டிருக்கேன். இதுல பார்த்தீங்கன்னா, இந்த இன்கிரீசிங் சம் அஷ்யூர்ட் அதுக்கு வந்து 15 வருஷத்துக்கு எடுத்தா எப்படி? ஒரு 20 வருஷத்துக்கு எடுத்தா எப்படி? அப்படிங்கிறத நான் குடுத்துருக்கேங்க. எக்ஸாம்பிள்க்கு ரூ. 1,00,00,000 சம் அஷ்யூர்ட்ல எடுத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து 5 வருஷம் முடியிற வரைக்கும் 15 வருஷம் சம் அஷ்யூர்ட்ல 1,00,00,000 தான் இருக்கு சம் அஷ்யூர்ட். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் 10,00,000 10,00,000 அதாவது 10% ஆஃப் தி பேசிக் சம் அஷ்யூர்ட் இன்கிரீஸ் ஆயிட்டே போகுது. எவ்வளோ நாள் வரைக்கும் இன்கிரீஸ் ஆகுதுன்னா, 15வது வருஷம் முடியிற வரைக்கும் இன்கிரீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் 15 வருஷம் டேர்மா இருந்தா அதோட அந்த பாலிசி முடிஞ்சிருது. 20 வருஷம் டேர்மா இருந்ததுன்னா, அந்த பாலிசில வந்து மீதி 5 வருஷத்துக்கும் இதே ரூ. 2,00,00,000 சம் அஷ்யூர்டா இருக்கு. அப்போ டபுள் தி சம் அஷ்யூர்ட் வரைக்கும் அது வந்து 10% 10%ஆ இன்கிரீஸ் ஆயிட்டே வரும். அதுக்கப்புறம் அந்த சம் அஷ்யூர்ட் அளவு அப்படியே தான் இருக்கும். அப்போ ரூ. 1,00,00,000 சம் அஷ்யூர்ட் எடுத்தீங்கன்னா, 2,00,00,000 வரைக்கும் கவரேஜ் கிடைக்கும். அப்புறம் 2,00,00,000 அப்புறம் இன்கிரீஸ் ஆகாது. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள்க்கு நான் உங்களுக்கு குடுத்துருக்கேன். ஓகே. இதுல சரண்டர் வேல்யூ இருக்கா சார்? இந்த பாலிசி சரண்டர் பண்ணிக்கலாமா சார்? பணம் கட்ட ஆரம்பிச்சுட்டேன். என்னால கட்ட முடியல. கொஞ்ச நாள் கழிச்சு நிறுத்திக்கலாமா? அப்படின்னா, ரெகுலர் பிரீமியம்ல சரண்டர் வேல்யூ கிடையாது. ஏன்னா, நம்ம இன்சூரன்ஸ் கவரேஜ் தான் எடுக்கிறோம். இப்போ ரெகுலர் பிரீமியம்ல பாலிசி எடுத்துட்டீங்கன்னா, 1 வருஷத்துக்கு பணம் கட்டுறீங்கன்னா, அந்த 1 வருஷத்துக்கான கவரேஜ் எல்ஐசி அப்பவே குடுத்துறாங்க. அதோட கவரேஜ் முடிஞ்சிருது. அப்ப அதுல மீதி பணம் எதுவும் இருக்காது. அதுவே லிமிட்டட் பிரீமியம்ல எடுத்தீங்கன்னா, நீங்க 3 ஃபுல் இயர்ஸ்க்கு பிரீமியம் பே பண்ணிட்டீங்கன்னா, மீதி வருஷங்களுக்கு ஏதாவது கவரேஜ் ஆகாம பிரீமியம் இருந்தால், அதை திரும்பி குடுத்துருவாங்க சரண்டர் பண்ணினா. அதாவது புரொவைடட் 3 ஃபுல் இயர்ஸ் ஆஃப் பிரீமியம் ஹேவ் பீன் பெய்ட், தி அமௌண்ட் ஆஃப் அன்எக்ஸ்பயர்ட் ரிஸ்க் பிரீமியம் இஃப் எனி. அது எதாக இருந்தால், அத வந்து திரும்பி குடுக்குறாங்க எல்ஐசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. சிங்கிள் பிரீமியமா இருந்தாலும் அதுதான். இப்போ நீங்க வந்து பணம் கட்டிட்டீங்க. 20 வருஷமோ, 30 வருஷமோ கவரேஜ் இருக்கிற மாரி பாலிசி எடுத்துட்டீங்க. சிங்கிள் பிரீமியமும் பணம் கட்டிட்டீங்க. 10 வருஷம் கழிச்சு நீங்க சரண்டர் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க அப்படின்னா, சரண்டர் பண்ணினீங்கன்னா, நீங்க மீதி எவ்வளோ வருஷத்துக்கு நம்ம அந்த கவரேஜ் நம்ம பண்ணாம சரண்டர் பண்ணி வாங்கிக்கிறோமோ, அதுக்கான ரிஸ்க் பிரீமியத்த திருப்பி குடுத்துர்றோம் அப்படின்னு எல்ஐசி சொல்றாங்க. அதுக்கு எக்ஸாக்ட் கால்குலேஷன் எனக்கு இப்போதைக்கு தெரியல. நம்ம ஒரு 2, 3 நாள் கழிச்சு வரைக்கும் அந்த கால்குலேஷன்லாம் வந்ததுக்கப்புறம் நமக்கு டீட்டெயிலா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அத ஒர்க் அவுட் பண்ணிட்டு நான் சொல்றேன் நானு அடுத்த வீடியோல. ஓகே. ஸோ சரண்டர் வேல்யூ உண்டு. லிமிட்டட் பிரீமியம்க்கும், சிங்கிள் பிரீமியம்க்கும் உண்டு. ரெகுலர் பிரீமியம்க்கு கிடையாது. லோன் இருக்கா அப்படின்னா, லோன் ஆப்ஷன் இந்த பாலிசில கிடையாது. ஏன்னா இது பியூர் டெர்ம் இன்சூரன்ஸ் பிளான். இதுல போனஸோ இல்ல வேற எதுவுமே ஆட் ஆகுறது கிடையாது.
ஓகே. கிரேஸ் பீரியட் இருக்கா? பிரீமியம் பேயிங்க்கு அப்டின்னா 30 நாள் கிரேஸ் பீரியட் இருக்கு சார். சார் நான் பாலிசிக்கு பணம் கட்டாம உட்டேன். ஒரு 30 நாளுக்குள்ள பணம் கட்ட வேண்டிய நாள்லருந்து 30 நாளுக்குள்ள நீங்க பணம் கட்டிட்டீங்கன்னா, அதுக்கு இந்த பாலிசி லேப்ஸ் ஆகாம இருக்கும். கிரேஸ் பீரியடுக்குள்ள நீங்க பணம் கட்டிடலாம். ஓகே. அது இல்லாம ரிவைவல் பண்ணிக்கலாமா சார்? நான் வந்து கட்டாம உட்டேன் சார். மறந்துட்டேன் சார். இல்ல என்கிட்ட பணம் இல்ல. கட்டாம விட்டுட்டேன். திருப்பி இந்த பாலிசிக்கு பணத்த கட்டி கன்டின்யூ பண்ணிக்கலாமா? அப்டின்னா, அதுக்கும் ஆப்ஷன் உண்டு. 5 வருஷம் டைமுக்குள்ள கட்டிக்கலாம். அப்டின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க கட்டாம விட்ட நாள்ல இருந்து இதுவரைக்கும் எவ்வளவு பணம் கட்டணுமோ, அதையெல்லாம் கட்டி, கூட ஏதாவது லேட் ஃபீஸோ, பெனால்டி இதெல்லாம் இருந்ததுன்னா, அதையும் சேர்த்து கட்டி, எல்ஐசி ஏதாவது மெடிக்கல் கிடிக்கல் பண்ண சொன்னாங்கன்னா, ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் இது கேட்டாங்கன்னா, அதையும் குடுத்து, நீங்க இந்த பாலிசிய கன்டின்யூ பண்ணிக்கலாம். புரொவைடட் நீங்க கட்டாம விட்ட நாள்ல இருந்து 5 வருஷம் டைமுக்குள்ள இத பண்ணணும். ஓகே. 30 நாள் கிரேஸ் பீரியட் இருக்கு. அதையும் தாண்டிட்டீங்கன்னா கூட பரவால்ல. இத நீங்க கன்டின்யூ பண்றதுனா கன்டின்யூ பண்ணிக்கலாம். கொஞ்சம் லேட் ஃபீஸ் எல்லாம் கட்டுற மாரி இருக்கும். சில எக்ஸ்ட்ரா ஃபார்மாலிட்டீஸ் எல்லாம் பண்ற மாரி இருக்கும். அதெல்லாம் பண்ணிட்டு, நீங்க இந்த பாலிசிய வந்து கன்டின்யூ பண்ணிக்கலாம். 5 வருஷம் டைம் பீரியடுக்குள்ள. அதுக்கப்புறம் பண்ண முடியாது. பாலிசி லேப்ஸ் ஆயிடும். ஓகே. ரிவைவல் அலோவ்டு. கிரேஸ் பீரியட் 30 நாள் உண்டு. சரண்டர் வேல்யூ சில ஆப்ஷன்ஸ்ல உண்டு. ஓகே. இந்த பாலிசில பிரீமியம் வந்து நான் முதல்லயே சொல்லியிருந்தேன். இத கொஞ்சம் டீட்டெயிலா ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஒரு ரூ. 50,00,000 சம் அஷ்யூர்டு. ரூ. 50,00,000 சம் அஷ்யூர்டு இருக்கக்கூடிய பாலிசிக்கு ஒரு எவ்வளவு பிரீமியம் வருது அப்படிங்கிறது சில ஆப்ஷன்ஸ நான் சொல்றேன் நானு. 20 வயசு இருக்கிற ஒரு பாலிசி எடுத்தார்னா, 20 வருஷத்துக்கு எடுத்தார்னா, ரூ. 50,00,000 சம் அஷ்யூர்டுக்கு ரெகுலர் பிரீமியம்ல ஒரு வருஷத்துக்கு ரூ. 4,550 தான் சார். டாக்ஸ் இல்லாம. அப்ப டாக்ஸோட கொஞ்சம் சேர்த்து அதிகமா வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு ரூ. 4,550 ஒரு வருஷத்துக்கு பிரீமியம். அப்ப ஹால்ஃப் இயர்லிக்கு எவ்வளோ சார்? ரூ. 2,225 ஏதோ வருது சார். ஸோ அந்த அளவுக்கு வருது ஹால்ஃப் இயர்லிக்கு 20 வயசுக்கு. இதுவே 30 வயசுக்கு ரெகுலர் பிரீமியம் எடுத்தாங்கன்னா, ரூ. 5,950 கிட்டத்தட்ட ரூ. 6,000 ஒரு மாசத்துக்கு ரூ. 500 அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு நமக்கு நல்லா ரூ. 50,00,000 கவரேஜ் குடுக்குறாங்களே எல்ஐசி. ஓகே. 40 வயசு இருக்கிற ஒரு பாலிசி எடுத்தால், 20 வருஷத்துக்கு எடுத்தால், ரூ. 11,700 பிரீமியம் கட்டணும். ஒரு வருஷத்துக்கான பிரீமியம் இது. இது ரெகுலர் பிரீமியம். இதுலயே லிமிட்டட் பிரீமியம். சார் எனக்கு வந்து 20 வருஷத்துக்கு கவரேஜ் வேணும். ஆனா 10 வருஷம் தான் நான் பணம் கட்டுவேன். அந்த மாரி ஆப்ஷன் இருக்கா சார்? அப்டின்னா லிமிட்டட் பிரீமியம்ல எடுத்துக்கலாம். 20 வயசுக்கு ரூ. 6,600 அளவுக்கு வருது. பிரீமியம் ஒரு வருஷத்துக்கு. இதுவே சிங்கிள் பிரீமியம் ஒரே ஒரு பிரீமியம் மட்டும் கட்டுற மாரி எடுத்தீங்கன்னா, ரூ. 44,350 கட்டி எடுத்துட்டீங்கன்னா, 20 வருஷத்துக்கு கவரேஜ் உண்டு. நடுவுல வேணா நான் சரண்டர் பண்ணி வாங்கிக்கலாமே. ஓகே. ஸோ இதுவே 30 வயசு இருக்கிறவரு எடுத்தாருன்னா, லிமிட்டட் பிரீமியம் அதாவது 10 வருஷம் பணம் கட்டுற மாரி எடுத்தாருன்னா, ரூ. 8,750 ஒரு வருஷத்துக்கு கட்டுறாரு. 10 வருஷத்துக்கு 20 வருஷம் கவரேஜ் ரூ. 50,00,000. அதுவே சிங்கிள் பிரீமியம் எடுத்தார்னா, கிட்டத்தட்ட ரூ. 60,000 ஒரு வருஷத்துக்கு ரூ. 59,550. அதுவே லிமிட்டட் பிரீமியம்ல 40 வயசு இருக்கிறவரு எடுத்தாருன்னா, ஒரு வருஷத்துக்கு 17,500 ₹17,500 பிரீமியமா கட்ட வேண்டி இருக்கும். 10 வருஷத்துக்கு 20 வருஷம் கவரேஜ். அது இல்லாம சிங்கிள் பிரீமியமா எடுத்தார்னா, 1,21,900 அதாவது 1,21,900 சிங்கிள் பிரீமியமா கட்டிட்டு 20 வருஷத்துக்கு டெர்ம் கவரேஜ் 40 வயசு இருக்கிறவரு ரூ. 50,00,000 டெர்ம் கவரேஜ் எடுத்துக்கிறாரு. இது ஒரு எக்ஸாம்பிள்க்காக நான் குடுத்திருக்கேன். இது வித்தவுட் டாக்ஸ். ஓகே. இது வந்து இத வச்சு நம்ம வந்து மேனிபுலேட் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்னும் டீட்டெயிலா வந்து அடுத்த வீடியோல தான் நான் சொல்றேன்னு சொல்லிட்டேன். ஓகே. இந்த பாலிசிய பொறுத்தவரைக்கும் ஒரு மிகவும் நல்ல பாலிசி இது. இது வெரி அட்ராக்டிவ் லோ பிரீமியம் ரேட்ல வரக்கூடிய இளைஞர்களுக்கான மிக அருமையான ஒரு எல்ஐசி பாலிசி இது. ஓகே. ஸோ இந்த பாலிசி பொறுத்தவரைக்கும் நீங்க இந்த பாலிசி எல்ஐசில இந்த பாலிசி எடுக்கணும்னாலும் சரி, வேற எந்த பாலிசி எடுக்கணும்னாலும் என்ன WhatsAppல கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க எல்ஐசி ஏஜென்ட்டா இருக்கீங்க, இல்ல எல்ஐசிய பத்தி இல்ல இல்ல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு, எந்தெந்த மாதிரி பாலிசி எல்லாம் இருக்கு, அதுக்கான விளக்கங்கள் எல்லாம் எளிய முறையில தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்படின்னா, என்னோட YouTubeக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட பேரு எல்ஐசி ராஜா. எங்க YouTube சேனலோட பேரும் எல்ஐசி ராஜா. என்னோட YouTube சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் பொறுமையா நான் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ராஜா. அடுத்த வீடியோல சந்திப்போம். நான் ராஜா எல்ஐசி. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.